ஐ திங்க் he can save lot of fishes. நான் போட்ட டீ தான் இதுக்கே ப்ரொபோஷன் ஒழுங்கா ப்ரொபோஷன் ஒழுங்காக போட்டேன், கைக்கு வரது போட்டதுதான். ஆனா உண்மையிலேயே ப்ரொபோஷன் உண்மையிலே கரெக்டா தான் இருக்கணும் மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது போனா போது காப்பி, அது மீன் அப்படிலாம் விட முடியாது. ஸோ ஓகே, பட் சரி கமெண்ட் செக்ஷன் பார்த்துக்கலாம். அப்புறம் வேற என்ன மாத்தலாம்? கமெண்ட் செக்ஷன் மாத்திக்கணும். கமெண்ட் செக்ஷன் மாத்தணும் இல்ல, கமெண்ட் செக்ஷன் தான் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, நம்ம மக்கள் அங்கதான் எல்லாமே நம்மள்ட்ட கேட்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இருந்து இவருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தது கிடையாது. ஏன்னா கமெண்ட் சஜஷன்ஸ் நிறைய சொல்லிருக்காங்க, ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க இவருக்கு. இதுமே நானும் எந்த கமெண்ட்டும் டெலிட் பண்ண, இது வரைக்கும் கமெண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3-4 கமெண்ட் டெலிட் பண்ணிருப்பேன். அது என்ன அப்படின்னா ஸ்கேமர். நான் தெளிவாவே சொல்றேனே, சம் ஸ்கேமர் தான். அதுல வந்துட்டு அந்த அடல்ட் சைட்டோட ஒரு லிங்க், ஓகேவா, அந்த அடல்ட் சைட்டோட லிங்க் எடுத்து போட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருந்தாங்க. டேய், நான் மீனை பத்தி பேசுறேன்டா, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ உனக்கு போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி கமெண்ட் மட்டும் தான் டெலிட் பண்ணிருக்கேன். என்னன்னா ஒருத்தன் சொன்னான், என்ன சொன்னான்னா வாய்ஸ் கேவலமா இருக்கு அப்படின்னா. பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, இதுக்கு நான் போய் சின்ன பிள்ளைகள் சித்ரா மாதிரி ஏதோ ஒண்ணு இல்ல ஏஆர் ரகுமான் சார் வாய்ஸை வாங்கிட்டு வந்து நான் பேச முடியும். ஆக்சுவலா அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் கண்டிப்பா பப்ளிக்கா தான் வச்சிருக்காரு. ஓபன் சோர்ஸ் தான், ஓபன் ஃப்ரீ டு ஆல், ஃப்ரீ டு கமெண்ட். அது நிறைய அடியும் வாங்கியிருக்காரு. ஆமா, இந்த வீடியோக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவு கமெண்ட் அசிசிங்க வரப்போகுது எனக்கு தெரியல. அடி வாங்கியிருக்காரு, பட் அதெல்லாமே அவர் வந்து மனசை எடுத்துக்கல, டேக்கிட்ட பாட்டு எடுத்துக்கல. அது எல்லாமே அது இருந்தாதான் கண்டிப்பா. சோ இதெல்லாமே அவர் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு அவர் ஐ திங்க் he will be continuing with lot more of videos in the coming days. பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இது போக இந்த ஐடியாஸ் போக இன்னும் கொஞ்சம் நடுவில் ஏதாவது புதுசா வந்து ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்துட்டு அன்பாக்சிங் இருக்கு, அப்புறம் ஃபிஷி டாக்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபிஷிங் போஸ் இருக்கு. இது போக ஒரு சில இது ஏதாவது வந்தா வெர்சஸ் ஒரு ஃபிஷ் வெர்சஸ் இன்னொரு ஃபிஷ் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்கமிங் ப்ராஜெக்ட் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு. ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, நீ என்ன ப்ராஜெக்ட் ஞாபகம் போயிடுவோம் பாத்துக்க. சோ இதெல்லாம் அவருடைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து கமிங் டேஸ்ல கொண்டு வருவாரு. அப்புறம் என்னன்னா we are majorly focusing on ஓகே, நான் இந்த क्वेश्चन உன்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு மேஜர் ஃபோக்கஸ் எங்க வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர், பிரிடேட்டர், மான்ஸ்டர், அக்ரெசிவ், மான்ஸ்டர், பிரிடேட்டர், எக்ஸாட்டிக், இதுலதான் நம்ம வந்து மேஜர் வச்சிருக்கோம். ஓகேவா? வாட் டு யூ ஃபீல் அபவுட்? இப்போ டிஃபரண்ட் டைப்ஸா இருக்குன்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அது டிஃபரண்ட் டைப் எல்லாம் கிடையாதுப்பா. பிரிடேட்டர், மான்ஸ்டர், அதாவது அது வந்து ஒவ்வொரு கிளாஸ், ஓகேவா, ஒவ்வொரு கிளாஸ். ஏன்னா ஒரு ஃபிஷ் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், மான்ஸ்டர் பிரிடேட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலிகேட்டர் இருக்காருலாம் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மான்ஸ்டர் பிரிடேட்டர். அரவணா வந்து ஒரு மான்ஸ்டர் பிரிடேட்டர். ஆனா ஜெயின் கௌரா வந்து ஒரு மான்ஸ்டர், ஓகேவா. இந்த மண்டை பெருசா ப்ரௌன் கலர் பெருசா ஒன்று இருக்குல்ல, அது வந்து மான்ஸ்டர். அலிகேட்டர் இருக்காரு, உனக்கு தெரியும். இப்ப ஃப்ளவரான் எடுத்துக்கிட்ட அப்படின்னா வந்து அது வந்து ஒரு அக்ரெசிவ் எக்ஸாட்டிக், பட் அதை நான் பிரிடேட்டர் லிஸ்ட் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பிரிடேட்டர்னா பசிச்சா சாப்பிட்டா மட்டும்தான் அது பிரிடேட்டர். சும்மா போய் நோச்சு நோண்டக்கூடாது. ஜெயின் கௌரா இது ஃப்ளவரான் அப்படிதான், சும்மா இருக்கிறதா போய் கடிச்சு போட்டு வந்துடும். இப்ப நீ பிரானா சொல்றியா, பிரானா இஸ் அ பிரிடேட்டர். பிரிடேட்டரை தாண்டி அது ஒரு ஸ்கேவெஞ்சர். ஏன்னா நம்மள்ட்டே வந்து 2 பிரானா இருக்கு. நான் பாக்கு சொல்லல கைஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நான் பாக்கு சொல்லல. வி ஆர் ஹேவிங் அ ஒரிஜினல் பிரானா. அதை பொறுத்தவரைக்கும் அது கூட தான் ரெயின்போ ஃபிஷ் இது ஜீப்ராஸ் அது கூட சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஜீப்ரா தொடவே தொடாது. ஆக்சுவலா பிரானா வந்து ஒரு நல்ல செட்டப்போட கொண்டு வந்திருக்காரு. மேபி அத வீடியோல கவர் பண்ணல, வர வீடியோஸ்ல கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது போடுங்க, கவர் பண்ணிடலாம். பிரானா பத்தி எல்லாருமே ஈகரா இருப்பீங்க. ஆமா, நானுமே வந்து ஒரு ஃபிஷ் ரூம் வந்து ரெடி பண்ணணும்னு தான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன பண்றது, அன்பார்ச்சுனேட்லி எங்கள்கிட்ட ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. ஆமா, அந்த ரூம்ல தான் நாங்க படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அதை ஃபிஷ் ரூமா வைக்க முடியாது. அதனால இப்போதைக்கு நம்மள்ட்ட 2 டேங்க்ஸ் இருக்கு, ஒரு சின்ன பாண்ட் செட்டப் மாதிரி டப் ஒன்று இருக்கு. இன்னொரு டேங்க் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆனா அதை வைக்கிறதுக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அதுதான் வைக்க இடம் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பிளக் போர்டு பக்கத்துல இருக்கணும், அப்பதான் கரண்ட் சப்ளை கொடுக்க முடியும். இல்லைன்னா வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்.
அதெல்லாம் வேற பார்க்கணும். சோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். அத வந்து நாங்க நியூஸ் சேனல்ல இருந்து நாங்க கண்டிப்பா இனிபிட் பண்ணுவோம். ஆமா, அது பண்ணிதான் கூட வேற வழி இல்ல. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த எண்டு சரியா, ஜாலியா இருக்கு. இந்த எண்டா ஃபர்ஸ்ட் ஜாலியா எண்டு தான். எண்டு மீன்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு செட்டப் ட்ரையல் மாதிரி தான். இது வந்து ஒரு ட்ரையல், ஏன்னா ட்ரையலுங்கிறத தாண்டி இது வந்து ஒரு இனிஷியல் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது. சோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். ப்ளீஸ் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஐ எம் என்ன சொல்றது, பட் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, ஆனா பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் வந்து எல்லாருக்குமே எதாவது சொன்னேன், பிகாஸ் யூடியூப் சொசைட்டி முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதை நம்ம பேசக்கூடாதுதான், பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. யூடியூப் சொசைட்டி ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அது இன்னும் பெட் பக்கம் வரல, பெட்ஸ் பக்கம், பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பக்கம் வரல. என்டர்டைன்மெண்ட் பக்கம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பெட்ஸ் அனிமல்ஸ் பக்கம் அது இன்னும் வரவே இல்லை. போதாக்குறைக்கு இப்ப தமிழ் யூடியூபர்ஸ்குள்ள பெரிய பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டாம், கண்டிப்பா வேண்டாம். ஏன்னா அது தேவையில்ல கான்ட்ரவர்சியில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. பேட் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ், இட்ஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க சேனல்ல எனக்கு பேட் கமெண்ட் வந்திருக்கு, அதை நான் வந்துட்டு டெலிட் பண்ணதில்ல, அப்படியே தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூபே அதை தூக்கி விட்டுருச்சு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஹர்ட்டிங்கா ஆற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க, யோசிக்காமலே கமெண்ட் பண்ணிட்டாங்க சில பேர். எனக்கு அது வாய்ஸ் பேசுறதா பேசுறாங்களா, அதெல்லாம் கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிருக்காங்க இல்லையா, இல்ல அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது யூடியூபே தூக்கிருச்சு. பட் நான் ஏன் வந்து இப்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரோ எ ஹெல்த்தி ஃபிஷ் ஹாபி ஃபேம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான். இதுக்கு முன்னாடி இருந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 2060 லைக் தட் ஒரு சப்ஸ்கிரைபர். ஏன்னா எனக்கு இன்கன்சிஸ்டன்சி நிறைய இருந்தது. வெள்ள அந்த டைம் வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு ஒர்க் இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. பட் இருந்தாலும் நம்ம எஸ் வி வில் கோ ஆன் ஆகிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு யூடியூப்ங்கிறது பேஷன். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வெளியே சொல்றதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரலாம், வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. போக போக நம்ம டெவலப் ஆகிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது இனிஷியல் வீடியோ தான். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம சேனலோட 2வது வீடியோ. சோ இதுல வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம், இதே மாதிரி ஃபிஷ் டாக்ஸ் வந்து நானும் சாமுமே உட்காந்து பேசலாம் தான் ஒரு ஐடியால இருக்கும். சொல்றேன், நான் காமன் மேல தான் பேசுறேன். எனக்கு ஃபிஷ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. நல்லா சாப்பிட தெரியும். ஆமா, அது சாப்பிடுவேன். அப்புறம் ஃபிஷஸ் வந்து மால்ல பாத்துருக்கேன், கடையில பாத்துருக்கேன், அது எல்லாமே ஓகே. அப்ப நீ வந்து நம்ம வீட்டுல ஃபிஷ் பார்த்தது இல்ல, நான் வந்து இவர் வீட்லயும் பாத்துருக்கிறேன். இவரு என்னது கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் தான் இவரு என்ன சொல்றது, இவர்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இருக்கியா? 2 வருஷம் சொல்லாதடா, PhD 3 வருஷத்துல முடிச்சா 1 வருஷம் தான்டா ஆகுது. சோ அதனால as far as I analyze from him வந்து ஒரு ஃபிஷ் ஒரு கிரேட் ஹாபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரேட் ஹாபிஸ்ட்லாம் சொல்லாது, எனக்கு மேல ஹாபிஸ்ட்லாம் மிஸ்டர் பீஸ்ட் சென்னையெல்லாம் கேட்டாருன்னா அவ்வளவு யாரா அவன் புதுசா இருக்கான் அடிவால பிடிச்சி அடிச்சு போடுவாரு சும்மா இல்ல. So just we are learning from all the experiences. Thank you. சரி, ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2வது டைம் சொல்றேன், மறக்காம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஜாலியான வீடியோஸ் எல்லாம் நிறைய போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். பேஸ்டான அக்வாரியம் ஹாபி, ஜாலியான வீடியோஸ். ஆமா, அக்வாரியம் ஹாபில இருக்கிறது மட்டும் தான் நாங்க போடலாம்னு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.